ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி நம்மளோட சமையல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திக்காய் கூட்டு. அத்திக்காய் கூட்டுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன், லைட்டாக மசிச்சு வச்ச பூண்டு போடுறேன். பூண்டு போட்டிருக்கேன். சூப்பரான சுட சுட அத்திக்காய் கூட்டு. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் வீடியோ வந்து இப்படி அப்படி தாங்க இருக்கும், ஏன்னா நானே இங்கே எடுத்துக்கிடுவேன். நானே இங்கே கையில் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைக்கிறதுனால என்னால் வீடியோ வந்து இது பண்ண முடியல, காட்ட முடியல சரியா. ஃபோனில் தான் நாங்கள் எடுக்கேன் எல்லாமே. என்னோடய சமையல் எல்லாமே எங்கள் அம்மா எப்படி கிராமத்து முறையில் செஞ்சாங்க, எங்கள் பாட்டி எப்படி செஞ்சாங்க, அந்த மாதிரியான சமையல் தாங்க என்னோடய சமையல். இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அத்திக்காய் இப்போ அத்திக்காய் கூட்டுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி தக்காளியும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. வீடியோ எடுக்கிறேன் சமைக்கிறது. அத்திக்காய் கூட்டு வேக வச்ச கடலை பருப்பை ஊற்றிடணும். சமையல் பண்ணுறது நல்லது தானா? இப்போ தட்டி ஆல்ரெடி அத்திக்காவை வந்து கட் பண்ணி போடக்கூடாதுங்க. அத்திக்காவை வந்து உரலில் இடித்து அலசிக்கணும், ஏன்னா விதை இருக்கும் அது உள்ளே. அதனால அத்திக்காவை வந்து ஆல்ரெடி இது தட்டி விதைலாம் எடுத்து அலசி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டேன். இது ஃபினிஷ் ஆன பிறகு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த கூட்டு ரெடியான பிறகு இது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் கிராமத்து முறையில் செய்கிற அத்திக்காய் கூட்டு. ஆல்ரெடி நம்ம இது பண்ண அத்திக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருமா, ஒரு டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கா? நீ பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேனா? இல்லை, நீங்கள் பண்ண மாதிரியே இப்போ நல்லா இருக்குது. நான் பண்ணுறதோட நல்லா பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அத்திக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு.